ரெண்டாவதுல 2 பார்க்க போகிறோம். பின்வருவனவற்றை செவ்வக வடிவில் காண்க. செவ்வக வடிவம்னா என்ன மாற்றணும்? நம்ம செவ்வக வடிவில் மாற்றணும். சரியா? கொடுத்தது துருவ வடிவில் கொடுத்துருக்காங்க. காஸ் ஆஃப் 5/6 மைனஸ் ஐ சைன் ஆஃப் π/6 டிவைட் வகுத்தி 2 இன்ட்டு காஸ் π/6 ப்ளஸ் ஐ சைன் π/6. சரி, இப்போ இது நம்ம டிவைட் பண்ணதே முதல்ல என்ன பண்ணுவோம்? காசு என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுவோம் டைரெக்டாக. ஆனால் அங்கே ஏன் மைனஸ் பண்ண முடியுதுன்னா இங்கே மேலே என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. சரிங்களா? அப்போ கொஷின் அப்படி எழுதியிருக்கேன். இந்த இடத்துல எனக்கு என்ன வரணும்? ப்ளஸ் வரணும். என்ன வரணும்? ப்ளஸ். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா உள்ள டீட்டா இருக்குது பார்த்தியா? π/6 மைனஸால் பெருக்கிறேன். இங்கேயும் மைனஸால் பெருக்கிருக்குன்னா பாருங்கள். காஸ் ஆஃப் -5/6 -5/6 இங்கே ப்ளஸ் போட்டிருக்கேன். சரி, ஏன் சார் இப்படி பண்ணிக்கோங்க பாருங்கள். நான் பெருக்கிறனால மதிப்பு மாறாது. கவனிங்க. காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு காஸ் டீட்டா. காசுக்குள்ளே ஈவன் ஃபங்க்ஷனாக அது மைனஸ் கொடுத்தாலும் நான் ப்ளஸில் வந்துடும். சைன் வந்து அது என்னது நம்மளுக்கு மைனஸில் தான் வரும். சரிங்களா? அப்போ மைனஸ் சைன் டீட்டா. இப்போ பாருங்கள், நீங்கள் சொன்னது எப்படி சார்? காஸ் π/6 வரும் ப்ளஸ் π/6. அதுவே இந்த மைனஸை வெளியே எடுத்தோன்னா மைனஸ் π/6 கொஸ்டின் வந்துருச்சுங்களா? சரி, இப்போ நம்ம டிவைட் பண்ணலாங்களா? அங்கே பாருங்கள், பொதுவாக என்னது 1/2 வெளியே எடுத்துக்கங்க. ப்ராக்கெட் போட்டுங்க. என்ன இருக்குது? காஸ் மைனஸ் π/6 மேலே இருக்கா? இதை வந்து மைனஸ் பண்ணுமா? மைனஸ் π/3 ப்ளஸ் ஐ சைன் மைனஸ் π/6 மைனஸ் π/. இப்போ அப்படியே பண்ணி போடுங்க. 1/2 3 பையா காஸ் பெருக்குங்க. 3 பை மைனஸ் 3 பை மைனஸ் 6 பை 6 3 18 ப்ளஸ் ஐ சைன் அதே 3 பை மைனஸ் 6 பை டிவைட் 6 3 18. சரிங்களா? இப்போ அப்படியே கூட்டி எழுதுங்க. மூணு பையும் 6 பையும் கூட்டினாலும் வரும் 9 பை. இப்போ காஸ் ஆஃப் என்ன இருக்குது? மைனஸ் 9 பை டிவைடட் பை 18. சில பேர் நம்ம ப்ளஸ்னு போடுவோம். சரிங்களா? ரெண்டுமே ஒரே குறியாக தான் நம்ம அதை ஒரே குறி தான் போடணும். சரிங்களா? ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் மைனஸ் 9/18. சரிங்க, இப்போ அடிங்க. 1 9 9 2 9 18 1 9 9 2 9 18. மீதி என்ன இருக்குது? 2 இருக்குங்களா? 1/2 காஸ் என்ன இருக்குது? மைனஸ் π/2 ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் மைனஸ் π/2. சரிங்களா? காஸ் π/2 சைன் π/2 மதிப்பு தெரியணும். சரிங்களா? இங்கே பாருங்கள் ஹின்ஸ். காஸ் π/2 மதிப்புனது 0. சைன் π/2 அதோட மதிப்புனது 1. அதை ஒன்றாவது அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 1/2 வெளியே வச்சுங்க. காஸ் π/2 சொன்னால் 0 போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் மைனஸ் இருக்கா? அப்போ என்ன வரும் நம்மளுக்கு? மைனஸ் சைன் π/2 மதிப்புனது 1. அப்போ வெளியே ஐ இருக்குது -1. தேர்ஃபோர் ஃபைனல் ஆன்சர் 1 கூட 1/2 0 பிறகு 0 தான் வரும். சரிங்களா? 0 இங்கே இருக்குது மைனஸ் ஐ. இங்கே 1/2 வந்தால் டிவைடட் 2. தேர்ஃபோர் ஃபைனல் ஆன்சர் -i டிவைடட் பை 2. இதுதான் இதோட செவ்வக வடிவம். ஈஸியெல்லாம் கஷ்டமா? ஈஸி தானே? சரிங்களா? திரும்ப ஒரு டைம் ரீகால் பண்ணுறேன், கவனிங்க. பயிற்சி 2.7 ரெண்டாவது கொஸ்டின். பின்வருவனவற்றை செவ்வக வடிவில் காண்க. காஸ் π/6 மைனஸ் ஐ சைன் π/6 டிவைட் 2 காஸ் π/3 ப்ளஸ் ஐ சைன் π/3. சரிங்களா? நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுங்க. காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு காஸ் டீட்டா. காஸ் ஆஃப் சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் டீட்டா. காசில் வந்து மைனஸ் வந்தால் ப்ளஸ். இது வந்து நம்ம ஃபஸ்ட் லெசனே படிச்சிருப்போம். சரிங்களா? எங்கே படிச்சிருப்போம்? எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஆல்ஃபா இன்வெர்ஸ்.
கவனிங்க. இப்போ பாருங்கள் காஸ் 5/6 மைனஸ் ஐ சைன் 5/x. இந்த இடத்துல எனக்கு என்ன வரக்கூடாது, மைனஸ் வரக்கூடாது. அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ணுவோம், கீழே இருந்து மேலே மைனஸ் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணலாம், மைனஸால் பெருக்கிறோம். -5/6 -5/6 மதிப்பு மாறல பாருங்கள். காசுக்குள்ளே மைனஸ் வந்தால் காசே வந்துருச்சு, சைனுக்குள்ளே மைனஸ் வந்தால் மைனஸ் சைனே வந்துருச்சு. சரிங்களா? இப்போ நம்ம 1/2 வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துகிட்டு -5/3 இதை கீழே இருந்து மேலே எடுத்துகிட்டு போகிறோமா, அப்போ -5/3 ப்ளஸ் ஐ சைன் 5/3 -5/3 அப்படியே குறுக்கு பில்லு பண்ணுங்க. ஒரு 3 3 ஒரு 6 6. இப்போ 3 - 6 வரும். அதேமாதிரி இங்கே பாருங்க, ஒரு 3 3 ஒரு 6 6. அப்போ -3 பை -6 பை ரெண்டுத்தையும் கூட்டுங்க, என்ன வரும், -9 பை 18 அடித்தா π/2. அதேமாதிரி -9 இங்கே பை போடல பாருங்கள், -9 பை. சரிங்களா? அப்போ அடித்தா என்ன வரும், π/2 பாருங்கள். காஸ் π/2 மதிப்பு என்னது 0, சைன் π/2 மதிப்பு 1. சப்ஸ்டிட் பண்ணுங்கள். காஸ் π/2 என்னது 0, சைன் π/2 -1. இப்போ 1/2 உள்ள மதிப்பு 0 பெருக்கினா 0 தான் கிடைக்கும். அதே -1 ஐ பெருக்கினா -i, 2 பெருக்கினா -i/2. தேர்ஃபோர் ஆன்சர் -i/2. சரிங்களா? தேங்க்யூ.